ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். புது கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். பழைய கிரைண்டர் வந்து கல் தேஞ்சு போய் மாவு வந்து சரியா அரைக்க முடியல, சரிட்டு புது கிரைண்டர் வாங்கியிருக்கேன். இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போமா. நான் நிறைய சர்ச் பண்ணதுல வந்து இந்த கிரைண்டர் வந்து நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோ பார்த்தேன். இதுல வந்து மாவு பிணையிறது, வெஜிடபிள் கட் பண்றது எல்லாமே ஒரே இதுல இருக்குதான். என்னன்னு பார்ப்போமா. நான் கடையிலே வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டேன். இருந்தாலும் வீட்டுல வந்து பிரிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு. அதை பிரிப்போம் வாங்க. கடையில நம்ம எப்ப எது வாங்கினாலும் அங்க ஒரு தடவை வந்து நம்ம பாக்ஸை பிரிச்சு பார்த்து வாங்கிடணும். ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடும், அதுக்காக நான் அங்கேயே ஒரு தடவை பிரிச்சிருவேன். நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி வச்சிருக்காங்க. லெட் நல்லா இருக்கு, டெம்பர் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. கல்லு வந்து 2 பக்கெட் இருக்கு. இப்ப இது புதுசா வந்துருக்கு. நான் பார்த்த வீடியோல வந்து ஒரு இதுதான் இருந்தது, இதுல வந்து இப்ப 2 இருக்கு. இதை எடுத்துட்டு இதை பழகணும். இது நல்லா ஒரு 1.5 கிலோ அரிசி பிடிக்கும் போல இருக்கு. 1.5 கிலோ பிடிக்கும்லமா? 1.5 கிலோ அரிசி பிடிக்கும் போல இருக்கு. ஆனா 1 கிலோ போட்டா கொஞ்சம் தாராளமா அரைக்கலாம். இல்லை நிறைய போட்டோம்னா ஹீட் ஆயிடுது மாவு. அதனால ஒவ்வொரு கிலோ போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்கும், ரொம்ப நாள் வரும். ஏன்னா என்னோட பழைய கிரைண்டர் வந்து கேட்கும் போது அதான் சொன்னாங்க, நீங்க வந்து ஹெவி லோடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நிறைய போட்டா 2 நாளைக்கு கூட வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட போடுறோமா, அதுதான் வந்து பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் இருந்ததுல இந்த காய் கட் பண்றது இதெல்லாம். இது வந்து இந்த ஜூஸ் புளியறதுன்னு நினைக்கிறேன். அது அடியில வச்சுட்டு மேல வச்சு புளியறது. பரவாயில்ல, எல்லாமே ஒரே இதுலயே வந்துருச்சு. இப்போ மாவு பிணையலாம், காய் கட் பண்ணலாம். இதெல்லாம் அந்த பிளேடு. மெஷரிங் கப். காய் கட் பண்ற கவர், ஜூஸரு. இது வாங்கி ஒரு வாரம் இருக்கு. நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டுட்டு தான் இதுல வந்து அரைக்கவே ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். எனக்கு 1 வாரமா வீடியோவே எடுக்க முடியல. சரி இன்னைக்கு எடுத்துருவோம் தான். நீங்க ஏன்னா மாவு அரைக்கணும் இப்ப, அதனால எடுத்து அன்பாக்சிங் பண்றேன். இது என்னன்னு? ஓ, நான் மாவு பண்ணிடுறேன். அவங்க சொல்றாங்க, அப்படியே மறந்து போயிடுது எனக்கு என்னன்னு. தேங்காய் கட் பண்றது. இது கொஞ்சம் சேஃப்டியா தான் வச்சு, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பாப்பாட்ட பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் மாவு பிணையிறது, காய் கட் பண்றது. இதுக்கு நல்லா இருக்குல்ல, பாட்டம்ல அழகா கிளாஸ். இதுல நல்லா இருக்கு. இதுல அவ்வளவுதான். இந்த பாக்ஸ் ஓவர். இது இப்படி திருவுறது இருக்கு, மாவுல வச்சு திருவுறது. எனக்கு இதுல பிடிச்சதே என்ன தெரியுமா? சின்னதா மிக்சி மாரி சின்னதா இருக்கு, நிறைய இடத்த அடைக்காம நல்லா இருக்கு, குட்டியா. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, கிரைண்டர் பாத்தீங்களா, நல்லா இருக்கா? இது யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இந்த பிராண்ட்ல. அது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ண தான் தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எனக்கு கமெண்ட்ல இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.